அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சவுக்கு சங்கரை தாக்கிய பெண் காவலர்கள், சவுக்கு சங்கருக்கு அறிவுரை வழங்கிய சீமான், இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக இருந்த சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு பணத்தாசையும் பதவி ஆசையும் வந்த காரணத்தினால தனியாக கட்சி துவங்க போறேன் அப்படின்னும், அதற்கு பிறகு பாஜக அதிமுக கட்சியிடமிருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு சீமானையும் திமுக கட்சியும் கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருந்தாரு அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. இது குறித்து சாட்டை துறைமுருகனோட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவரு குறித்தோ அவர் குடும்பத்தை குறித்தோ அவதூறாக பேசக்கூடிய அளவுக்கு ரொம்பவே கீழ்த்தனமான ஒரு நபர் அப்படின்றத நான் கண் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் சீமானிடம் ரொம்பவே நெருங்கி பழகி அதற்கு பிறகு நிறைய பேரும் புகழும் சம்பாதிச்ச பிறகு சீமானுக்கு நிறைய வகையில் துரோகம் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் நிறைய தகவல்களை வெளியிட்டிருந்தார். இதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சவுக்கு சங்கருக்கு இருந்த ஒரு ஆதரவே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் இவருடைய நேர்காணல்களை விரும்பி பார்த்த மக்கள் அனைவருமே சவுக்கு சங்கர் அப்படின்னாலே வெறுக்கிற அளவுக்கு தற்போது சவுக்கு சங்கர் மாறி இருக்காரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை அவர் சிறைக்கு சென்ற போது கூட தமிழ்நாட்டு மக்களும் சரி, நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளோ சீமானும் சரி இவருக்கு ஆதரவாக ஒரு இடங்களில் கூட பேசாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் ரொம்பவே மோசமான நபராக தற்போது மாறி இருக்காரு அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்களை இவரே கொடுத்துருக்காரு. இப்படி இருக்க பெண்களை குறித்து ரொம்பவே அவதூறாக பேசின காரணத்தினால தான் தற்போது சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதற்கு அடுத்தபடியாக கோவையிலிருந்து திருச்சி நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகிற வழியில் இவருக்கு பாதுகாப்புக்காக வந்த பெண் காவலர்கள் வேன்லேயே அவரை தாக்கியிருக்காங்க அப்படின்றத திருச்சி நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. இதனை அடுத்து நீதிபதி பார்த்தீங்கன்னா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் மேலே எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் மீண்டும் சிறையில் போடுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதனை தொடர்ந்து செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா சீமானிடம் இந்த மாதிரி சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற கேள்வி கேட்கும்போது, சவுக்கு சங்கர் குறித்து எனக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் குறை சொல்கிறதுக்கோ எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னும், ஆரம்பத்தில் நான் என்னுடைய ஒரு தம்பியாக பார்த்து அதற்கு பிறகு எனக்கே ஒரு துரோகம் பண்ணும்போது நான் அவரை குறித்து பேசவே விரும்பலை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இனியாவது திருந்துடா தம்பி அப்படின்ற ஒரு அறிவுரை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கரை சிறைப்படுத்தினது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி பெண் காவலர்கள் அவரை தாக்கியது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.